பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நண்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லப் போகிறேன். பவுலடிகளார் 2 கொரிந்தியரின் புத்தகம் 4வது அதிகாரம் வசனம் 13 இப்படியாக சொல்லுகிறார்: விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியினால் பேசுகிறோம் என்று சொல்லி எதை பற்றி அவர் பேசுகிறார்? மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, நீ விசுவாசிக்கிறாயா? கர்த்தர் கொடுக்கிற ரகசியம் இதுதான். நீ விசுவாசித்தால் உனக்கு எதிராய் இருக்கிற உபத்திரவத்தை பார்த்து பேசு. அது சீக்கிரத்து இந்த உபத்திரவம் நீங்க போகிறது. காரணம், தேவனுடைய கன மகிமையை கொண்டு வர போகிறது. அதிகமாய் மகிமைப்பட போகிறார் தேவனுடைய ஆவியானவர். என்னுடைய இந்த உபத்திரவத்தில் இருந்து, எனக்கு வருகிற நெருக்கத்தில் இருந்து என் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நான் உயர்த்தப்பட போகிறேன். இவைகள் எல்லாம் இன்னும் சில மணி நேரத்திலே, இன்னும் சில நாட்களுக்குள்ளாக, இன்னும் சில நிமிடத்திற்குள்ளாக மறைய போகிறது. இயேசு எனக்கு விடுதலை கொடுக்க போகிறார். காரணம், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், ஆதலால் பேசுகிறேன் என்று சொல்லி பேசு. நீ பேசும் பொழுது, உனக்கு எதிராக இருக்கிற போராட்டத்தை பார்த்து இயேசுவின் நாமத்தில் பேசும் பொழுது, உனக்கு எதிராக இருக்கிற உபத்திரவத்தை பார்த்து இயேசுவின் நாமத்தில் நீ பேசும் பொழுது தேவ மகிமை உண்டாக்கப்படும். தேவ பிள்ளையே, இயேசு மரித்தவுடன் அவ்வளவுதான் என்று உலகம் நினைத்தது, அவ்வளவுதான் என்று சாத்தான் நினைத்தான். மரணத்தில் இருந்து இயேசு ஜெயம் எடுத்தது போல உனக்கு உண்டாகி இருக்கிற இந்த பாடுகள், இந்த மரணம் என்னும் பாடுகள், மரணம் என்னும் உபத்திரவங்கள், இந்த மரணம் என்னும் தீங்குகள் எல்லாம் முடிவடைய போகிறது. அவைகளில் இருந்து நீ உயிரடைய போகிறாய். கர்த்தர் உன் மூலமாய் மகிமைப்பட போகிறார். நீ எழும்பி பிரகாசி என்று தேவன் உனக்கு சொல்லுகிறார். உனக்குள் அவருடைய உயிர் வந்தது. உயிர்ப்பிக்கும் ஆவி உனக்குள் வந்திருக்கிறது. பொருளாதாரத்தில் நீ மரித்திருக்கிறாயா? பொருளாதாரத்தை பார்த்து இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு பேசு. அதை ஆசீர்வதி, அதை உயிர்ப்பிக்க பண்ணு. கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்கி இருக்கிறது. தேவன் மகிமைப்பட போகிறார். கடைசி காலம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வரப்போகிறது. அந்த எழுப்புதலை நீயும் பெற்றுக்கொள். தேவ ஆவியானவர் உன்மேல் அசைவாடுகிறார். உனக்கு தான் அவர் அதை பேசுகிறார். நீதான் அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட கருவி. கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். God bless you.